Hello students, today we are going to see Unit 2 Climate and Natural Vegetation of India in the Geography portion of 10 Social Science. Climate na நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட். Natural vegetation அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா natural vegetation is nothing but the plants found in a particular area. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற பிளான்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Let us go to the introduction part first. We drink more water during summer and do not drink the same amount of water during winter. Why do we wear cotton or lighter clothes during summer season and heavy woolen clothes during cold weather season in North India? Why do not we wear woolen clothes in South India? So சம்மரில் நிறைய தண்ணி குடிக்கிறோம், வின்டரில் அதிகம் தண்ணி குடிக்கிறது இல்லை. சம்மரில் ரொம்ப லைட்டான ட்ரெஸ்ஸஸ் போடுறோம், ரொம்ப திக்கான உள்ளன் க்ளோத்ஸ் போடுறது இல்லை, அது வின்டர் சீசனில் போடுறோம். அது பர்டிகுலராக உள்ளன் க்ளோத்ஸ் நார்த் இந்தியாவில் தான் யூஸ் பண்ணுறாங்க, சவுத் இந்தியாவில் யூஸ் பண்ணுறது இல்லை. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரிவேலன்ஸ் ஆஃப் வேரியிங் வெதர் கண்டிஷன்ஸ். வேரியிங் அப்படின்னா டிஃப்ரெண்ட். ஸோ நார்த் இந்தியாவில் வேறு வெதர் கண்டிஷன் இருக்குது, சவுத் இந்தியாவில் வேறு வெதர் கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம கிளைமேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈக்குவபிள் கிளைமேட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரிட்டிஷ் கிளைமேட், விச் இஸ் நெய்தர் டூ ஹாட் ஆர் டூ கோல்ட் நார் டூ கோல்ட். ஸோ ஈக்குவபிள் கிளைமேட் என்னன்னு சொல்கிறோம், பிரிட்டிஷ் கிளைமேட்னு சொல்கிறோம். அது ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது. இட் இஸ் அன் மாடரேட் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிஃபோர் டாக்கிங் அபவுட் ஆல் தீஸ், யூ பீப்புள் ஷுட் நோ வாட் இஸ் வெதர் அண்ட் வாட் இஸ் கிளைமேட். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வெதர் ரெஃபர்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆஃப் அ பர்டிகுலர் பிளேஸ் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ வெதர்னும் பார்க்குறோம், கிளைமேட்னும் பார்க்குறோம். அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது வெதர். ஸோ இட் இஸ் வெரி சன்னி, இட் இஸ் வெரி கிளவுடி அப்படின்னு சொல்கிறது வெதர். அட் த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் இருக்கிற அட்மாஸ்பியரிக் கண்டிஷனை ரெஃபர் பண்ணுறது வெதர் அப்படின்னு சொல்கிறோம். கிளைமேட் அப்படின்னு என்னென்னா, climate is the accumulation of daily and seasonal weather events of a given location over a period of 30-35 years அப்படின்னு சொல்றோம். ஸோ டெய்லி வெதர் கண்டிஷனை ஒரு ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு 30 வருஷமா இந்த மந்த்ல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றது வெதர் இல்லை, கிளைமேட். ஸோ இப்போ மே மந்த்னா வெயில் அடிக்கும், நவம்பர் டிசம்பர்னா மழை பெய்யும் அப்படிங்கிறதுனா ஒரு 30 to 35 இயர்ஸாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. அந்த எல்லா வெதர் கண்டிஷனையும் அக்யூமுலேட் பண்ணினது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று சேர்த்துனது கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டே டு டே டெம்பரேச்சர் கண்டிஷனை வெதர் அப்படின்னு சொல்கிறோம். லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் மெஷர் பண்ணி இந்த மந்த் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறத கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த லெசனில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட். ஒரு ஏரியாவோட கிளைமேட்டை என்னென்ன ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் அஃபெக்டட் பை த ஃபேக்டர்ஸ் latitude, altitude, distance from the sea, monsoon winds, relief features and jet streams. ஒன்று பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் latitude. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், latitudes and longitudes are imaginary lines drawn on the earth's surface. ஸோ இதெல்லாம் ஒரிஜினலாக இருக்கிறது கிடையாது, இமேஜினரி லைன். எதுக்குன்னு பார்த்தோம்னா, டு ஃபைண்ட் அவுட் அ பர்டிகுலர் பிளேஸ் வெரி ஈஸியலி. ஸோ இதில் பர்டிகுலராக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவோட லேட்டிடியூட் பார்த்தோம்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8 degree 4 minutes நார்த் லேட்டிடியூட்லேருந்து 37 degree 6 minutes நார்த் லேட்டிடியூட் வரைக்கும் இந்தியாவோட லேட்டிடியூடனல் எக்ஸ்டென்ட் இருக்கு. ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆர் கால்ட் as latitudes, வெர்டிக்கல் லைன்ஸ் ஆர் கால்ட் as longitude. லேட்டிடியூட் எப்படி இருக்குன்னா 8 degree 4 minutes நார்த்லேருந்து 37 degree 6 minutes நார்த் வரைக்கும் லேட்டிடியூட் இருக்குது. இந்தியாவோட சென்டர் 23.5 degree நார்த் லேட்டிடியூட்ல தான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுது. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டிவைட்ஸ் இந்தியா இன்டு 2 equal halves.
நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு டிராபிக் ஆஃப் கேன்சர் ரெண்டா பிரிக்குது. தட் பாசஸ் அட் 23.5 டிகிரி நார்த். ஸோ இது இந்தியாவோட latitudinal extent. Latitudinally, India lies between 8 degree 4 minutes north and 37 degree 6 minutes north latitude. The Tropic of Cancer divides the country into two equal halves. The area located to the south of Tropic of Cancer experiences high temperature and no severe cold season throughout the year, whereas areas of the north of this parallel enjoys subtropical climate. So Tropic of Cancer 23.5 degree north la pass ஆகுது. ஏரியா above the north of Tropic of Cancer எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, it experiences severe cold season. Tropic of Cancer க்கு south எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, high temperature ரொம்ப ஹாட்டா இருக்கும், cold அதிகமா இருக்காது. ஓகேயா? So the area located to the north of Tropic of Cancer experiences very hot climate and very cold climate. Summer ரொம்ப ஹாட்டா இருக்கும், winter ரொம்ப கோல்டா இருக்கும். The area located to the south of Tropic of Cancer experiences monsoon climate. Temperature will be very hot, ரொம்ப extreme cold conditionலாம் இங்க இருக்காது. Next one is altitude. When the altitude increases, the temperature decreases. So first latitude பத்தி பார்த்தோம். Next one is altitude. Altitude அப்படின்னா height. நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸ்ல மேலே போக போக டெம்பரேச்சர் என்ன ஆகுது, கம்மியாயிட்டே வருது, சில்லுன்னு இருக்குது. ஸோ அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். altitude. When the altitude increases, the temperature decreases. Height increase ஆக டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே வருது, டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. Temperature decreases at a rate of 6.5 degree centigrade for every 1000 meters of ascent. Ascentனா மேலே போகிறது. ஒரு 1000 meters நீ மேலே போக போக 6.5 degree Celsius உன்னோட டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே வரும், கம்மியாகிக்கிட்டே வரும். It is called as normal lapse rate. So when altitude increases, temperature decreases. Every 1000 meters மேலே போக போக 6.5 degree centigrade உன்னோட டெம்பரேச்சர் கம்மியாகிக்கிட்டே வரும். This is what we called as normal lapse rate. Hence, places in the mountains are cooler than places on the plains. Ooty and several other hill stations of South India and of the Himalayan ranges like Mussoorie, Shimla are much cooler than the places located on the Great Plains. Plains விட mountain region ரொம்ப சில்லுன்னு இருக்கும் because of altitude. Okay. Next one is distance from the sea. India is a peninsular country in பார்த்திருக்கோம். Peninsular na it is covered by 3 sides of water and 1 side by land. அதுதான் நம்ம peninsular பார்த்திருக்கோம். Half of the India is covered with sea. இல்லையா? A large area of India, especially the peninsular region, is not very far from the sea. ஃபார்னா தூரம், ரொம்ப தூரமா இல்லை, கிட்டதான் இருக்குது. அண்ட் திஸ் என்டையர் ஏரியா ஹஸ் அ கிளியர் மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த கிளைமேட். மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா சீயோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம கண்ட்ரியோட கிளைமேட்ல. திஸ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி டஸ் நாட் ஹாவ் அ வெரி கிளியர்லி மார்க்டு வின்டர் அண்ட் த டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவபிள் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த இயர். இந்த பெனின்சுலர் ரீஜன்ல பார்த்தோம்னா டெம்பரேச்சர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவபிள், not extremely hot, not extremely cold. அந்த மாதிரி climate தான் நம்ம என்ன சொல்றோம், equable climate அப்படின்னு சொல்றோம். Areas of central and north India experiences much seasonal variation in the temperature due to the absence of influence of sea. Southern India peninsular shapeல இருக்கு, covered by seas. sea ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால equable climate enjoy பண்றோம். நார்தர்ன் இந்தியாவில் சீயை விட்டு ஃபார் அவே கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால லாட் ஆஃப் சீசனல் வேரியேஷன், சீசன் மாறிக்கிட்டே இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டாகவும் இருக்கு, எக்ஸ்ட்ரீம்லி கோல்டாகவும் இருக்கும் இன் நார்த் இந்தியா. ஹியர் சம்மர்ஸ் ஆர் ஹாட் அண்ட் விண்டர்ஸ் ஆர் கோல்ட். நார்த் இந்தியாவில் annual temperature at Cochin does not exceed 30 degrees Celsius as its location on the coast, while it is highest 40 degrees Celsius. கொச்சின், கேரளாவில் இருக்கிற கொச்சின் அதிகபட்சம் 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும், பிகாஸ் சீக்கு பக்கத்துலேயே இருக்கு. பட் டெல்லி இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த சி.
டெல்லியில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 40 டிகிரி வரைக்கும் ரீச் ஆகுது. ஸோ கிளைமேட் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீயால் எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Air near the coast has more moisture and greater potential to produce precipitation. நல்லாவே நமக்கு தெரியும், சீலேருந்து காற்று அடிச்சிச்சுன்னா that air contains moisture. ட்ரை லேண்ட்லேருந்து காற்று வந்துச்சுன்னா that air does not contain moisture. Moisture air only brings rainfall அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காற்றுல மாய்ஸ்சர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், ரெயின்ஃபால் கிடைக்கும். அதுதான் இங்கே precipitation அப்படின்னு சொல்கிறாங்க. மாய்ஸ்சர் air has more moisture, அது என்ன produce precipitation, மழை அதிகம் வரும். Due to this fact, the amount of rainfall at Kolkata near the coast is 119 centimeter and decreases to just 24 centimeters at Bikaner, which is located in the interior part. சீக்கு பக்கத்திலேயே இருக்கிற கொல்கட்டால நிறைய மழை பெய்யுது. பிகாஸ் சீலேருந்து அடிக்கிற காத்துல நிறைய மாய்ஸ்சர் லேடன் இருக்கு. பட் இன்டீரியர் பார்ட் போக போக அந்த காத்துல இருக்கிற மாய்ஸ்சர் எவாபரேட் ஆகிறதுனால ட்ரை ஏர் டசன்ட் கண்டெயின் எனி மாய்ஸ்சர் அண்ட் இட் டஸ் நாட் பிரிங்ஸ் எனி ரெயின்ஃபால். அதனால மழை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கிளைமேட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மான்சூன் விண்ட்ஸ். மான்சூன் விண்ட்ஸை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்க போகிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். The monsoon, most dominant factor which affects the climate of India is the monsoon winds. These are seasonal reversal winds. ஏன் இதை ரிவர்சல் விண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்னா, ஒரு சீசனுக்கு பர்டிகுலர் டைரக்ஷனில் காத்தடிச்சிச்சுன்னா அடுத்த சீசனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் காத்தடிக்கும். The direction of wind changes. அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரிவர்சல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். And India remains in the influence of these winds for a considerable part of the year. வருஷம் ஃபுல்லாக இந்த மான்சூன் விண்ட்ஸோட டாமினேஷனில் தான் இந்தியன் கிளைமேட் இருக்கு. Though the sun rays are vertical over the central part of India during the mid-June, the summer season ends in India by the end of May. ஸோ ஜூன் மந்த்தில் தான் டைரக்ட் ரேஸ் ஆஃப் த சன் இந்தியாவில் படுது. இருந்தாலுமே அப்போ ஹாட்டாக இல்லாமல் சம்மர் சீசன் மே மந்தோட முடிஞ்சு போயிடுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, because of the onset of southwest monsoon, it brings down the temperature of entire India and causes moderate to heavy rainfall in many parts of the country. So June monthல direct rays of the sun நம்ம இந்தியா மேல விழுது. அப்ப டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டாக தானே இருக்கணும். பட் இட் இஸ் நாட் த கேஸ். ஏன் அப்படின்னா அப்போ நமக்கு மான்சூன் விண்ட்ஸ் நிறைய கிடைக்குது. மான்சூன் விண்ட்ஸ் வர்றதுனால நிறைய ரெயின்ஃபால் கிடைக்கிறதுனால த டெம்பரேச்சர் இஸ் நாட் very hot during June month. Summer May முடிஞ்சு போயிடுது. Similarly, the climate of southeast India is also influenced by northeast monsoon. Southeast India நம்ம தமிழ்நாடு சைட் இந்த கோஸ்டல் ரைட் ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற சவுத் ஈஸ்ட் சைட்னு சொல்றோம். அந்த கிளைமேட் டிட்டர்மைன் பண்றது நார்த் ஈஸ்ட் மான்சூன். ரெண்டு மான்சூன் இருக்கு, சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட்னு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலாக அதை பார்ப்போம். Monsoon winds also play a very important role in determining the climate of India. Next one is relief. Relief அப்படின்னா லேண்ட் ஃபார்ம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரிலீஃப் அப்படின்னு சொல்றோம். Relief of India has a great bearing on major elements of climate such as temperature, atmospheric pressure, direction of winds and amount of rainfall. Relief of India, landforms of Indiaவுக்கும் climate determine பண்ற நிறைய திங்ஸ் அதுகிட்ட இருக்கு. The Himalaya act as a barrier to the freezing cold winds blow from Central Asia and keeps the Indian subcontinent warm. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல படிக்கும் போதே படிச்சிருப்போம், இங்க இருக்கிற ஹிமாலயாஸ் தான் சைனாலேருந்து வர கோல்டு விண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி இந்தியாவை வார்மா வச்சுக்குது. இந்த ஹிமாலயாஸ் மட்டும் இல்லை அப்படின்னா நார்த் இந்தியா ஃபுல்லாவே ஐஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. அதுதான் சொல்லியிருக்காங்க. As such, the North India experiences tropical climate even during winter. ரொம்ப கோல்டா இல்லாம ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கு. During southwest monsoon, areas on the western slope of Western Ghats receive heavy rainfall. On the contrary, vast areas of Maharashtra, Karnataka, Telangana, Andhra Pradesh and Tamil Nadu lie in the rain shadow or leeward region of the Western Ghats receive little rainfall. Windward side, leeward side நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இதுதான் வெஸ்டர்ன் கட்ஸ் ரீஜியன். இந்த இடத்துல தான் வந்து வெஸ்டர்ன் கட்ஸ் கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டெயின்ஸ் இருக்கும். ஸோ
காற்று அடிக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த வெஸ்டர்ன் கட்ஸ் அதை ஸ்டாப் பண்ணி லெஃப்ட் சைடு அந்த காற்று அடிக்கிற சைடுக்கு மட்டும் ஹெவி ரெயின்ஃபால் தரும், இன்னொரு சைடுக்கு ரெயின்ஃபால் இருக்காது. ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்கிற ரீஜனை தான் நம்ம விண்ட்வர்ட் சைடுன்னு சொல்றோம். அனதர் சைடு ஆஃப் த மவுண்டெயினை நம்ம என்னன்னு சொல்றோம், ரெயின் ஷேடோ ரீஜியன் அப்படின்னு சொல்றோம். During this season, Mangalore located on the coast gets 280 cm rainfall. Bengaluru located on the leeward side receives only 50 cm rainfall. So எப்பயுமே மவுண்டெயினுக்கு விண்ட்வர்ட் சைடில் அதிக ரெயின்ஃபாலும் லீவர்ட் சைட் தட் இஸ் ரெயின் ஷேடோ ரீஜியனில் கம்மி ரெயின்ஃபாலும் தான் கிடைக்கும். மேங்களூர் விண்ட்வர்ட் சைடில் இருக்குது, அதனால 280 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் கிடைக்குது. இதே பெங்களூரு லீவர்ட் சைடில் இருக்குது, ஸோ இட் கெட்ஸ் ஒன்லி 50 cm ஆஃப் ரெயின்ஃபால். And the final factor that we are going to see is jet streams. Jet streams அப்படின்னா வேகமா அடிக்கிற காற்றை தான் நம்ம jet streams அப்படின்னு சொல்றோம். Jet streams are the fast moving winds blowing in a narrow zone in the upper atmosphere. Upper atmosphereல வேகமா அடிக்கிற காற்றை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், jet streamsனு சொல்றோம். According to the jet stream theory, the onset அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறது தான் onset அப்படின்னு சொல்றோம். According to the jet stream theory, the onset of southwest monsoon is driven by the shift of subtropical westerly jet from the plains of India towards the Tibetan plateau. Jet stream theory என்ன சொல்லுது, southwest monsoon season எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா subtropical westerly jet from the plains of India towards the Tibetan plateau. ஸோ டிபேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது இல்லையா, ஸோ இங்கேருந்து டிபேட் பக்கம் காற்று அடிக்கிறதுனால தான் சவுத் வெஸ்ட் மான்சூனே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால தான் சவுத் வெஸ்ட் மான்சூனே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் காசஸ் ட்ராபிக்கல் டிப்ரெஷன் போத் டியூரிங் சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன். ஸோ நம்ம மான்சூன் பற்றி டீட்டெயிலாக படிக்கணும் உங்களுக்கு தெரியும். ஸோ சவுத் வெஸ்ட்லேருந்து இப்படி அடிக்கிறது சவுத் வெஸ்ட் மான்சூன், ஸோ லேண்ட்லேருந்து இந்த பக்கம் அடிக்கிறது நார்த் ஈஸ்ட் மான்சூன். ரெண்டு மான்சூனுக்குமே நிறைய டிப்ரெஷன்ஸ் சைக்ளோன்ஸ் எல்லாம் பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சீல ஃபார்ம் ஆகுது, நிறைய ரெயின்ஃபால் கிடைக்குது, கிளைமேட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஆக்சுவலி நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கிறோம்னா ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் த கிளைமேட் ஆஃப் இந்தியா. ஸோ லேட்டிடியூட், ஆல்டிடியூட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, மான்சூன் விண்ட்ஸ், ரிலீஃப் அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், இது எல்லாமே கிளைமேட்டை நிறைய டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மான்சூன்ங்கிறது இட்ஸ் a பிக் டாபிக், இந்த பீரியடில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ வில் ஜம்ப் டு ஒன் மோர் டாபிக், தட் இஸ் வைல்ட் லைஃப். சரியா, வைல்ட் லைஃப் பார்த்துடலாம். The term wildlife includes animals of any habitat in nature. Habitat அப்படின்னு நமக்கு தெரியும், தங்குற இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம், habitat அப்படின்னு சொல்றோம். Wild animals are non-domesticated animals. Domesticatedனா வீட்டில் வளர்த்துற animals. Wild animals எல்லாம் வளர்த்த முடியாது. That include both vertebrates and invertebrates. Vertebrates-னா animals with backbone are called as vertebrates. Animals without backbone are called as invertebrates. Fish, amphibians, reptiles, birds and mammals are vertebrates. Bees, butterflies and moths are invertebrates. India has a rich and diversified wildlife. டைவர்சிஃபைட்னா நிறைய டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் இருக்கு. ஃப்ளோரா அப்படின்னா பிளான்ட்ஸ், ஃபானா அப்படின்னா அனிமல்ஸ். இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் சேர்ந்தது தான் வைல்ட் லைஃப். The Indian fauna animals consist of about 81,251 species of animals out of the world's total of about 1.5 million species. வேர்ல்டில் இருக்கிற 1.5 மில்லியன் ஸ்பீசிஸில் இந்தியாவிலே 81,251 ஸ்பீசிஸ் அவைலபிளாக இருக்கு. Our country is a home to tigers, lions, leopards, snow leopards, pythons, wolves, foxes, bears, crocodiles, rhinoceros, camels, wild dogs, monkeys, snakes, antelope species, deer species, varieties of bison and mighty Asian elephant. ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் இந்தியாவில் நிறைய ஹோம், இங்கே தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம், பிறப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். ஹண்டிங், போச்சிங், வேட்டையாடுதல். ஹண்டிங்க்கும் போச்சிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம உணவுக்காக வேட்டையாடணும்னா அதெல்லாம் ஹண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லீகலா சட்டத்துக்கு அப்போஸ் பண்ணி நம்ம வேட்டையாடணும்னா அதெல்லாம் வந்து போச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஹண்டிங், போச்சிங்,
deforestation, cutting of trees தான் deforestation சொல்றோம். And other anthropogenic interferences. இந்த anthropogenic அப்படின்னா சப்போஸ் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு பொல்யூஷன் ஆச்சுன்னா அங்க இருக்கிற அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா, அதெல்லாம் anthropogenic interferences சொல்றோம். ஸோ ஹண்டிங், போச்சிங், deforestation and other anthropogenic interferences in the natural habitat have caused extinction of some species and many are facing the danger of extinction. So நிறைய வேட்டையாடுறதுனால நம்ம டிஸ்டர்ப் பண்றதுனால எக்ஸ்டிங்ஷன், அந்த இனமே அழிஞ்சு போயிடுச்சு. அண்ட் சம் ஆஃப் த அனிமல்ஸ் ஆர் நியர் எக்ஸ்டிங்ஷன், அழிஞ்சு போற நிலைமையில இருக்கிறாங்க. The Indian Board for Wildlife, it was constituted in the year 1952 to suggest means of protection and conservation and management of wildlife to the government. So Indian Board of Wildlife என்ன பண்ணுது, wildlife எப்படி protect பண்ணலாம், conserve பண்ணலாம், manage பண்ணலாம்ங்கறத பாத்துக்கறாங்க. The government of India enacted a Wildlife Protection Act in 1972 with the objective of effectively protecting the wildlife of the country and to control poaching, smuggling and illegal trade in wildlife and its diversities. So இந்த மாதிரி poaching, smuggling, கடத்தல் பொருளை யூஸ் பண்றது, இல்லீகலா வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் காட்டுல கிடைக்கிறதெல்லாம் ட்ரேட் பண்றதெல்லாம் தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா enacted a law in the year 1972. It is Wildlife Protection Act to preserve the country's rich and diverse wildlife of a network. 102 national parks and 515 wildlife sanctuaries across the country have been created. Wildlife பாதுகாக்கிறதுக்காக 102 national parks and 515 wildlife sanctuaries எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. What is the difference between national park and a wildlife sanctuary அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே it is a place for animals. sanctuary அப்படின்னா human activities எல்லாம் அங்க allow பண்ணுவாங்க. பட் நேஷனல் பார்க்ஸ்ல ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் எதையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் த டிஃபரன்ஸ். நேஷனல் பார்க் அண்ட் சாங்சுரி ரெண்டுமே எதுக்காக, டு ப்ரொடெக்ட் த வைல்ட் லைஃப். பட் நேஷனல் பார்க்ஸ்ல என்ன பண்ண மாட்டாங்க, ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் எதையுமே அலோவ் பண்றது கிடையாது. Furthermore, we have got biosphere reserves. ரிசர்வ் அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லணும். Biosphere reserves are protected areas of land coastal environments. So land and coastal கடற்கரை environments எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக biosphere reserves நிறைய கிரியேட் பண்றாங்க. The Indian government has established 18 biosphere reserves in India which protect large areas of natural habitat, which often include few national parks with buffer zones that are open to some economic uses. So Indian government என்ன பண்றாங்க, 18 biosphere reserves கிரியேட் பண்ணிருக்காங்க. எதுக்காக, அந்த 18 biosphere reservesல நிறைய நேஷனல் பார்க்ஸும் இன்க்ளூட் ஆகுது வித் பஃபர் ஜோன்ஸ். பஃபர் ஜோன்ஸ் என்னன்னா the area of land that is for environmental protection. ஸோ என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் நம்ம பஃபர் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இந்தியன் கவர்மெண்ட் 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டு ப்ரொடெக்ட் த வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் அதர் ஏரியாஸ். Project Tiger was launched in April 1973 with the aim to conserve tiger population in specifically constituted tiger reserves in India. ஸோ ஒரு காலத்தில் பார்த்தோம்னா இந்தியாவில் டோட்டலாகவே மொத்தம் 1000 டைகர்ஸ்க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொன்னாங்க. பட் அப்போ ப்ராஜெக்ட் டைகர் இன்ட்ரடியூஸ் பண்ணி டைகர் எப்படி கன்சர்வ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய டைகர் ரிசர்வ்ஸ் இந்தியாவில் உருவாக்கி டைகரோட பாப்புலேஷனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா எங்கெங்க இருக்கு அப்படின்னா டோட்டலி 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் பார்த்துருக்கோம். 11 ஆஃப் த 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கல்ஃப் ஆஃப் மன்னார், நந்தாதேவி, நீல்கிரிஸ், நோக்ரெக், பாச்மார்கி, சிம்லிபால், சுந்தர்பன்ஸ், அகஸ்தியமலை, கிரேட் நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா அண்ட் அமர்கண்டக் ஆஃப் இந்தியா fall under the list of man and biosphere programs of UNESCO. UNESCO நமக்கு தெரியும், it is a part of UNO. UNO ஓட கண்ட்ரோல் கீழே 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ல 11 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்திருக்கு. சரியா, இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குது அப்படிங்கறது நீங்க பார்த்துக்கணும். ஓகே, that's it for today's class. We'll see the remaining topics in the next class. Thank you, students.